அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடியதுங்க. இன்றைக்கு பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 3வது சனிக்கிழமைங்க. நீங்கள் பூஜை பண்ண முடிஞ்சாலும் முடியாவிட்டாலும் இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மந்திர வார்த்தையை ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் சொல்லிட்டு தூங்க போயிடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் செல்வத்திற்கும் பணத்திற்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய அற்புதமான திருமாலுடைய பண ஆகர்ஷண மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு வரி தான். நீங்கள் பூஜை பண்ணாலும் பூஜை பண்ணாவிட்டாலும் நான் சொல்லக்கூடிய முறையில் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நிச்சயம் அதீத பலன் தரக்கூடியது. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வமும் பணமும் உங்களை தேடி கண்டிப்பாக வரும். நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் அது என்ன அந்த மந்திர வார்த்தை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நேற்று மாலை நேரத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். குளிக்கிற தண்ணீரில் இந்த 3 பொருளை சேர்த்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் குளித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் துரதிர்ஷ்டங்கள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். குளிக்க முடியாவிட்டாலும் அந்த தண்ணியை சும்மா நீங்கள் தலையில் தெளிச்சிட்டு இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். ரொம்ப ஒரு 2 எழுத்து மந்திரம் தான். இதை நம்பிக்கையோடு நீங்கள் முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் பணம் உங்களை தேடி வரணும், உங்களுடைய கஷ்டங்கள் குறையணும். பண கஷ்டம் என்பதே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அனைவருமே இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த எளிய வழிபாடு செஞ்சு பாருங்கள். பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவும் கிடையாதுங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொன்னால் மட்டும் போதும். எப்போ இன்றைக்கு தூங்க போகிறீங்களோ அப்பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா கை கால் முகம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு வந்து உக்காந்துக்கோங்க. உங்கள் கையில் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. அது எந்த கிளாஸாக இருந்தாலும் சரி, கண்ணாடி கிளாஸாக இருக்கலாம், சில்வர் கிளாஸாக இருக்கலாம், எவர் சில்வர் கிளாஸாக இருக்கலாம், எந்த ஒரு கிளாஸாக இருந்தாலும் சரி, அதில் சுத்தமான நீரை பிடிச்சிக்கோங்க. வேறு நீங்கள் எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. அவ்வளோதான். இதை உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இந்த மந்திரத்தை, அதாவது இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை தேடி 24 மணி நேரமும் பணம் வரணும், பணம் புழக்கம் அதிகரிக்கணும், தனவரவு ஏற்படணும், குடும்பத்தில் செல்வநிலை உயரணும், மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கணும், இந்த ஒரு வேண்டுதலை எனக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை பர்டிகுலராக ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்தாலும் அதுவுமே நிறைவேறணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸை உங்களுடைய 2 உள்ளங்கையிலையுமே வச்சு அந்த தண்ணியை பார்த்து இதெல்லாம் நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்கள். இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா பெருமாளுக்குரியது. இந்த மந்திரத்தை யார் ஒருவர் பெருமாளை நினைத்து சொல்லும்போது அவருடைய வாழ்க்கையில் தன தானியம் பணம் செல்வம் அனைத்தும் அவரிடம் வர ஆரம்பிக்கும். இதை சொல்ல சொல்ல நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் கூட ஏற்படும். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் தனேஸ்வராய நமக, ஓம் தனேஸ்வராய நமக, ஓம் தனேஸ்வராய நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை அந்த தண்ணியை பார்த்து சொல்லிவிடுங்க. முதல்ல உங்களுடைய அஃபர்மேஷனை சொல்லிட்டீங்க, அதாவது உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லிட்டீங்க. அடுத்தது இந்த தண்ணியை பார்த்து இந்த மந்திரத்தை ஒரு 5 நிமிஷம் 108 முறை சொல்லலாம். சொல்ல முடியாதவங்க ஃபோனில் டயத்தை செட் பண்ணிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லிவிடுங்க. சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தண்ணீரை குடிச்சிட்டு நீங்கள் தூங்க போயிடலாம். இதை பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் செஞ்சாலும் போதும். இல்லை உங்களுக்கு இதை டெய்லியும் செய்ய விருப்பம் இருந்தாலும் டெய்லியும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை அந்த தண்ணியை பார்த்து சொல்லிவிட்டு நீங்கள் குடிச்சிட்டு தூங்கி பாருங்கள். ஒரே மாதத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள், என்னென்ன செல்வம் பணம் அனைத்தும் உங்களை தேடி வருது அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்வீங்க. அந்த அளவுக்கு தன ஆகர்ஷண மந்திரம் திருமாலுக்குரியது. அதுவும் பர்டிகுலராக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 3வது சனிக்கிழமை அன்று இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது நிச்சயம் நல்ல பலன் உங்களுக்கு கொடுத்தே தீரும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். இந்த மந்திரத்தை நான்வெஜ் சாப்பிட்டா சொல்லாதீங்க,
மாதவிடாய் காலத்தில் சொல்லாதீங்க. சப்போஸ் இந்த சனிக்கிழமையை தவற விட்டுட்டிங்கன்னா அடுத்த வர சனிக்கிழமை தாராளமாக சொல்லலாம். முதல்ல தொடங்குறது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்று தொடங்குங்க. அதே போல் சில பேருக்கு இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதவங்க உங்களுடைய விருப்பம் என்னவோ தனம், தானியம், செல்வம், பணம் அனைத்தும் என்னை தேடி வர வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைத்ததெல்லாம் எனக்கு நடக்கணும், 24 மணி நேரமும் பணம் என்னை தேடி வரணும், பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், நல்ல தொழில் வளர்ச்சி ஏற்படணும், இது போல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதி அதுக்கு கீழே இந்த மந்திரத்தையும் நீங்கள் தாராளமாக எழுதலாம். இந்த மந்திரத்தை எழுதி நீங்கள் தூக்கிலாம் போட வேண்டாம். உங்களுடைய பீரோவில் பணம் காசு வைக்கிற இடத்துலையுமே இது நீங்கள் வைக்கலாம். உங்கள் பீரோவிலையுமே இந்த ஒரு மந்திரத்தை ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பெண்ணால் எழுதி பீரோவிலையும் ஒட்டி வைக்கலாம். கல்லாப்பேட்டிலையுமே இந்த மந்திரத்தை எழுதி ஒட்டி வைக்கும்போது தன ஆகர்ஷணம் ஏற்படும். நீங்கள் எழுதுகிற பெண்ணின் நிறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பெண்ணாலையும் எழுதலாம். ரெட் கலர் கிடைக்காத பட்சத்தில் ப்ளூ கலர் பெண்ணை யூஸ் பண்ணி பாருங்கள். வாயாலையும் சொல்லுங்கள், எழுத்துப்பூர்வமாகவும் எழுதுங்க. அதே போல் உங்களுடைய பணம் காசு வைக்கிற இடத்துலையுமே இந்த ஒரு மந்திரத்தை எழுதியும் இன்றைய நாளில் வைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கனவிலும் நடக்காத ஒரு அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் செல்வ வளத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு படுத்து தூங்கிடுங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இதுக்கு கிடையாது. நம்பிக்கை, முழுக்க நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி.